வணக்கம் மக்களே, வாங்க இன்றைக்கி என்ன ரெசிபி செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, உருளைக்கிழங்கு வச்சு சூப்பராக ஒரு பொரியல் தாங்க செய்ய போகிறோம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாய் வச்சு எண்ணெய் தேவையானாலும் சேர்த்துக்குங்க. நான் வந்து 1/2 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு, சீரகம், காஞ்ச மிளகாய் போட்டுக்குங்க. ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா தாளிச்சிக்குங்க. கொஞ்சம் வந்து கலர் மாறினா போதுங்க, ரொம்ப கலர் மாற விட்டுறாதீங்க. அதுக்கப்புறமா வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு, கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. உருளைக்கிழங்கு வந்து நமக்கு பாத்திரத்தில் வந்து ஒட்டாமல் வரணுங்க. நான் வந்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம தண்ணிலாம் எதுவுமே சேர்க்க தேவையில்லைங்க. நல்லா கிளறி விட்டு மூடி போட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா சூப்பராக வெந்து வந்துடும். தண்ணி சேர்க்காமவே சீக்கிரமாக உருளைக்கிழங்கு வெந்துடுங்க. பாருங்கள், அடியில் ஒட்டாமல் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க அப்பப்போ தான் பாத்திரத்தில் ஒட்டாமல் இருக்கும். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிக்கினே இருக்குது பாருங்கள் உருளைக்கிழங்கு. இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க. உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா கிளறி விட்டுடுங்க. உருளைக்கிழங்குல உப்பு மஞ்சத்தூள்லாம் நல்லா பரவி வரணுங்க. இந்த மாதிரி பொரியல் செய்யும்போது சால்ட் உப்பு சேர்த்துக்குங்க. அதுதான் கொஞ்சம் நல்லா ஊறும். கல்லுப்பு போட்டால் கரையத்துக்கு லேட் ஆகும். பாருங்கள், அடியில் ஒட்டாத அளவுக்கு நல்லா சூப்பராக கிளறி விட்டுட்டேன் பாருங்கள். இந்த உருளைக்கிழங்கு பொரியல் வந்து நீங்கள் தயிர் சாதம், புளி சாதம், லெமன் சாதம், சாம்பார், ரசம் எதுக்கோ வேணாலும் வச்சு சாப்பிட்லாங்க. நீங்கள் ரைஸ் கூட அதிலேயே போட்டு கிளறி லஞ்ச் பாக்ஸாகவும் பசங்களுக்கு கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். நம்ம பருப்பு, காஞ்ச மிளகாலாம் போட்டு செய்கிறதுனால. பாருங்கள், இப்போ நல்லா கிளந்து விட்டுட்டு 2 நிமிஷம் வெயிட் பண்ணி இப்போ ஓப்பன் பண்ணிட்டோம். பாருங்கள், லைட்டாக அடியில் ஒட்டி இருக்குது பாருங்கள். அதையும் நான் கரண்டி போட்டு ஃபுல்லாக கிளறி எடுத்துட்டேன். இப்போ காரத்துக்கு தேவையான அளவு கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க. நீங்கள் வெறும் மிளகாத்தூள் வேணாலும் சேர்த்துக்கலாங்க. நான் வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் தான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. காரம் வந்து எல்லா காயிலுமே பரவணுங்க. அப்போ தான் உருளைக்கிழங்குல 2 நிமிஷத்தில் காரம் ஊறிடும். ஏன்னா நம்ம வந்து தோல் எடுத்துட்டு தான் உருளைக்கிழங்கு போட்டிருக்கோம். பாருங்கள், ஃபுல்லாக கிளறி விட்டுட்டேங்க. இப்போ மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணலாம் வாங்க. பாருங்கள், உருளைக்கிழங்குல காரம் ஊறிச்சு, சூப்பராக வெந்தும் வந்துடுச்சு பாருங்கள். இப்போ வந்து லைட்டாக வந்து பெப்பர் தூள் சேர்த்துக்கலாங்க. பெப்பர் போட்டால் உருளைக்கிழங்கோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அந்த மிளகுத்தூளோட வாசனையும் நல்லா வருங்க. பாருங்கள், இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. மிளகுத்தூள் வந்து எப்போவுமே கடைசியாக சேருங்க. ஃபஸ்ட்டே சேர்த்துட்டா கொஞ்சம் கசக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் இறக்கும் போது நீங்கள் லேசாக போட்டு சும்மா ஒரு கிளறி விட்டு இறக்கிட்டாலுமே போதுங்க. அந்த மிளகோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க. நான் வந்து மிளகாத்தூள் சேர்த்ததுனால மிளகுத்தூள் கொஞ்சம் கம்மியாக தாங்க சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கிளறி விட்டாச்சு பாருங்கள். நமக்கு பாத்திரத்துலேயே அடியில் ஒட்டாமல் நல்லா உருளைக்கிழங்கு வந்து உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப சிம்பிள் தாங்க. சீக்கிரமாகவே வேலை முடிஞ்சு. நமக்கு தொக்குலாம் செஞ்சேன்னா நம்ம உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளிலாம் போட்டு செய்யணும். இதை மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வேலையே மிச்சம், டைமும் மிச்சம் ஆகிடுங்க. இப்போ பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியை போட்டுக்கலாங்க. இவ்வளோ